ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ பிரின்சிபல், டீச்சர், அதுக்கப்புறம் கனி தமிழ் டீச்சர் எல்லாருமே வந்து வெளியே வந்தாங்க. கார்டன் ஏரியாவில் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிற்க வச்சு அந்த அசம்பிளி நடக்கும்ல, அந்த ப்ரேயர் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. இவருடைய ஓன் இதில் வந்துட்டு நம்ம அமித் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணார். அதுக்குள்ளே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்டகாசம் பண்ணாங்க குழந்தைங்களாம், அந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் 10th ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ மட்டமாக இருப்பாங்களாம் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளும் வந்து அந்த ஸ்கூல்லாம் கடந்து வந்திருப்போம். ஓரளவுக்கு டிசிப்ளினாக இருப்பாங்க, சைலண்ட்டாக நாசுக்க கலாய்ப்பாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க டீச்சர்ஸு, அந்த மரியாதை இருக்கும், கூடவே லைட்டாக கலாய்க்கணும். இவங்க வந்துட்டு இன்னுமே அதை வந்துட்டு அந்த கேரட்டை உள்வாங்காமல் அநியாயத்துக்கு ஒரு சில பேர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, அரோரா, அதுக்கப்புறம் கமருதீன், இன்னும் ஒரு சில பேரில் வந்துட்டு அதை வந்து உள்வாங்காமல் தொடர்ச்சியாக வந்து கலாய்ச்சிட்டே இருக்காங்க. அது வந்துட்டு எந்த ஸ்கூல்லையுமே நடக்காது, ஓரளவுக்கு இருக்கும், மற்றபடி வந்து இருக்காது. ஏன்னா இவங்க வந்து ஹோம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னும் போது அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா டப்பு என்ன பண்ணாங்க, மயக்கம் போட்டு ஊந்த மாதிரி ப்ரேயர்லாம் நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே ரொம்ப நேரம் நிற்க வச்சாங்கன்னா டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்களா, அந்த மாதிரி பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பாத்ரூமில் வந்து தண்ணி எடுத்து வந்து ஜக்கில் எடுத்து வந்து மூஞ்சில் ஊற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசி சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து டிஸ்போஸ் பண்ணாங்க. அதுங்களே வந்து விக்ரம் வந்துட்டார். விக்ரம் வந்து, சார் உங்களுக்கு நான் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன் சார், நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், எனக்கு இந்த லாயல்ட்டிலாம் கிடையாது, என்னோடய லாயல்ட்டிலாம் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சின்ன ஒரு பிளானை போட்டிருக்காரு. ஓரளவுக்கு போகுது. பட் ஆனால் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், கொஞ்சம் ஸ்கூல் மாதிரி எடுத்து போனால் இன்னும் நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ தான் வந்துட்டு அடுத்ததாக வந்து இந்த கிளாஸ்க்கு கூட்டு போயிருக்காங்க, ஆக்டிவிட்டி ஏரியாவில் தமிழ் கிளாஸ்க்கு கூட்டு போயிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். நீங்களும் லைவ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஸ்கூல் மாதிரி தான் தோணுதா இல்லை அராத்து கிளாஸ் மாதிரி தோணுதா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.